அவர் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய அவருடைய மகத்தான தியாகம், எளிமை, நேர்மை. இஃப் யூ ஹேவ் பவர், யூஸ் இட் ஃபார் த புவர். இந்த கிரானைட் முறைகேடுகளை விசாரிப்பதற்காக நான் நியமனம் செய்யப்படுகிறேன். அந்த விசாரணை காலத்திலே எனக்கு கொலை மிரட்டல் வந்தது. அந்த காலகட்டத்திலும் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவாக அவர் சொல்லிய வார்த்தைகள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுவது என்பது பெரிய. எனவே அவரோடு நான் 2-3 கூட்டங்களில் அங்கே பயணம் செய்யக்கூடிய அந்த இனிய அந்த ஒப்பற்ற அனுபவத்தை நான் புள்ளி விவரத்தோடு இந்திய அரசியல் சமூக அந்த பொருளாதார நிலைகளை எல்லாம் மிக அழகாக அவர் சொல்லி என்னை ஆச்சரியப்படுத்தினார். நல்லக்கண்ணு ஐயா மாதிரியான ஒரு எளிமையான நேர்மையான அரசியல்வாதி இனி தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமா சார்? நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. இப்படிப்பட்ட தலைவனா? இந்த காலத்தில் எல்லோரும் வியாபாரிகள், எதை விற்க முடியும் என்று பார்க்கிறார்கள். அரசியல் இன்றைக்கு வெற்று வியாபார களமாக போயிருக்கிறது. இயக்கத்தை குறைத்து கொண்டாலும் கூட அந்த இருப்பே ஈர்ப்பாக, இளைஞர்களுக்கு ஈர்ப்பாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட தலைவனா? தள்ளாத வயதிலும் தளர்ந்த வயதிலும் அவர் வந்து எங்களுடைய அந்த நிகழ்ச்சிகளிலே கூட்டங்களில் கலந்துக்கிட்டு எங்களை ஊக்கப்படுத்தினதை நான் இன்னைக்கு நன்றியோடு நினைவு வாழ்கிறேன். அவருடைய மறைவு பேரிடம். பொது வாழ்வில் இவ்வளவு தியாகமும் எளிமையும் நேர்மையும் நிறைந்த ஒரு தலைவனை இனி காண முடியாது என்பதுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமிகு சகாயம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய மறைவு, தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு நம்ம சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வர்றது ஐயாவினுடைய எளிமையும் போராட்ட குணமும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஐயாவுடனான உங்களுடைய பயணம் எப்படி அமைஞ்சது சார்? அதை பற்றி சொல்லுங்க. நம்ம பொது உடைமை இயக்கத்தவர்களால் தோழர் என்றும், தமிழக மக்களால் அன்போடு நல்லக்கண்ணா ஐயா என்று அழைக்கப்படுகின்ற அந்த மாபெரும் மனிதர் நேற்றைய தினம் மரணித்திருக்கிறார். அது ஒரு தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடன் என்னுடைய பயணம் அல்லது என்னுடைய தொடர்புகள், உறவுகள் என்று பார்த்தா, நான் 2010 காலகட்டத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக நான் பணியாற்றுறேன். அந்த காலகட்டத்தில் இந்த கிரானைட் முறைகேடுகளை பற்றியெல்லாம் புகார் வரத் தொடங்குகிற ஒரு காலம். அதே போல் அரிட்டாபட்டி மலை, அதுவும் ஏற்கனவே ஒரு அரசு ஆணையால் கிரானைட் அடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அந்த மக்கள், அந்த எளிய கிராமத்து மக்கள் போராடத் தொடங்குகிறார்கள். எனவே அவர்களுக்கு அருகே, அவர்களுக்கு ஆதரவாக நான் நின்று அன்றைக்கு அந்த அரிட்டாபட்டி மலையை காப்பதற்காக நான் அந்த அரசு ஆணையையே ரத்து செய்வதற்கு நான் அரசுக்கு பலமுறை எழுதி இறுதியாக அதை ரத்து செய்தது. அதுதான் நடந்த ஒன்று. இதுபோன்ற காலகட்டத்தில் அன்றைக்கு என்னோடு தொடர்பிலே வந்து, அலைபேசியிலே என்னோடு தொடர்பு கொண்டு என்னிடம் நீங்கள் உறுதியாக செயல்படுங்கள் ஐயா, நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று அவர் சொல்லிய அந்த வார்த்தைகள், அவர் காட்டிய ஆதரவு அன்றைக்கு ஊக்கமூட்டக்கூடியதாக இருந்தது. எனக்கு தெரிந்து வெகு சில அரசியல் தலைவர்கள்தான் அப்படிப்பட்ட என்னுடைய அந்த கிரானைட் முறைகேடுகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கைக்கு துணையாக நின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் 2014 நான் உயர்நீதிமன்றத்தாலும் உச்சநீதிமன்றத்தாலும் அன்றைக்கு சட்ட ஆணையராக இந்த கிரானைட் முறைகேடுகளை விசாரிப்பதற்காக நான் நியமனம் செய்யப்படுகிறேன். நியமனம் செய்யப்பட்ட அந்த காலத்திலும், அந்த விசாரணை காலத்திலே எனக்கு கொலை மிரட்டல் வந்தது. அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாத ஒரு நிலை.
நரபலி கொடுக்கப்பட்ட அந்த விசாரணையில் குறிப்பாக ஒரு சுடுகாட்டிலேயே இரவு முழுவதும் தங்க நேர்ந்த அந்த அவலம் எனக்கே பெருந்தொகை 200 கோடி என்கின்ற அளவிற்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் என்னுடைய விசாரணை குழுவிலே ஊடுருவ வைத்து என்னிடத்திலே பணியாற்றுபவர்களையே எனக்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய இந்த மோசமான ஒரு சூழல், இதெல்லாம் இந்த கடுமையான சவால்களை எல்லாம் நான் சந்தித்து அந்த இதை முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படித்தான் முடித்திருக்கிறேன். அந்த காலகட்டத்திலும் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவாக அவர் சொல்லிய வார்த்தைகள் ஊக்கமூட்டக்கூடியவையாக இருந்தன என்பதுதான் உண்மை. அபூர்வமாக அப்படி ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமை அப்படி என்னிடத்திலே ஒரு கலெக்டர் இடத்திலே பேசி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுவது என்பது பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை. அப்படிப்பட்ட என்னோடு பேசியதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய இயக்கத்தினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தன்னுடைய இந்திய பொதுவுடைமை கட்சி, அந்த இயக்கத்தினரையும் அங்கே மதுரை மாவட்டத்தில் இருப்பவர்களையுமே என்னை வந்து சந்திக்கவும் மனு கொடுக்கவும் எனக்கு துணை நிற்கவும் அவர் பணித்தார் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரானைட் முறைகேடுகள் இந்தியாவினுடைய மாபெரும் கிரானைட் ஊழல் என்று சொல்லலாம். ஆசியாவிலே மிகப்பெரிய ஊழல் என்பதுதான் உண்மை. வரலாறு காணாத இயற்கை வள சூறையாடல். அதிலே பல அரசியல் கட்சிகள் லாபம் அடைந்தன. பல கட்சிகள், எந்த கட்சிகளும் எனக்கு தெரிந்து இந்த முறைகேடுகளுக்கு எதிராக குரல் எழுப்பவில்லை. அதான் உண்மை. அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போனார்கள், குரல் எழுப்பவில்லை. அவர்களுடைய மௌனம் எல்லாம் இந்த முறைகேடுகளுக்கு முற்றான ஆதரவாக இருந்ததாகத்தான் உண்மை. எனவே இன்றைக்கும் நான் சொல்லப்போனால் சில சமூக செயற்பாட்டாளர்கள் அந்த முறைகேடுகளுக்கு எதிராக அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை தாண்டி அரசியல் கட்சி என்று பார்த்தால் இந்திய பொதுவுடைமை கட்சி, நல்லக்கண்ணு ஐயா அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியினர் அவர்கள்தான் இந்த முறைகேட்டை கொஞ்சமாவது வெளிக்கொண்டு வருவதற்கு உதவி புரிந்தார்கள். அது மட்டுமல்ல, அதிலே பாதிக்கப்பட்டவர்களும் அவர்கள்தான் என்பதை நான் குறிப்பிட்டுத்தான் சொல்ல வேண்டும். எனவே அந்த வகையில் 2012 அந்த காலகட்டத்திலும் 2015 காலகட்டத்திலும் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய அந்த தொடர்பு அப்படித்தான் தொடங்குகிறது. எனவே அந்த மகத்தான அந்த மாபெரும் ஆளுமை இந்திய தமிழக அரசியல் வானிலே இன்றைக்கு எப்படி இருக்கிறது? உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்தை ஒரு அதிகார ஆசை கொண்ட அரசியல் வியாபாரிகளின் அவலமான களமாக மாற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு அரசியல் வியாபாரிகளினுடைய களமாக்கப்பட்ட குறுக்கப்பட்ட இந்திய ஜனநாயகத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த பெருமகனார்தான் நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவருடைய மறைவு பேரிழப்பு. பொது வாழ்வில் இவ்வளவு தியாகமும் எளிமையும் நேர்மையும் நிறைந்த ஒரு தலைவனை இனி காண முடியாது என்பதுதான் உண்மை. எனவே இப்படிப்பட்ட இந்த தலைவரோடு எனக்கு இது மட்டுமல்ல, 2012 நான் அமெரிக்காவிற்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு, ஃபெட்னா என்று சொல்லுகிறோம், அந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களினுடைய இணையம் கூட்டமைப்பு என்னை அங்கே பேச அழைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஆண்டு 2012 ஜூலை அந்த காலகட்டத்தில் அவர்கள் அழைக்கிற பொழுது நான் இங்கே சென்றிருக்கிறேன். அங்கே சென்று பார்த்தால் அதே காலகட்டத்தில் அன்றைக்கு நம்முடைய உன்னதமான லட்சிய தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய நல்லக்கண்ணு ஐயாவையும் அவர்கள் அழைக்கிறார். ஓகே சார். எனவே அவரோடு நான் 2-3 கூட்டங்களில் அங்கே பயணம் செய்யக்கூடிய அந்த இனிய அந்த ஒப்பற்ற அனுபவத்தை நான் பெற்றேன். அந்த கூட்டங்களில் அங்கே கற்றறிந்த தமிழர்கள் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். கணினி பொறியாளர்களாக, விஞ்ஞானிகளாக, பேராசிரியர்களாக, மருத்துவர்களாக எல்லாம் அங்கே பல்வேறு அறிவுத்தளங்களிலே தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தமிழர்களிடத்திலே அவர் பேசுகிற பொழுது தன்னுடைய மேன்மையை மட்டுமல்ல, மேதமையும் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் காட்டுகிறார். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவ்வளவு தெளிவாக
புள்ளி விவரத்தோடு இந்திய அரசியல் சமூக அந்த பொருளாதார நிலைகளை எல்லாம் மிக அழகாக அவர் சொல்லி என்னை ஆச்சரியப்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனால் எங்களை அவர்கள் பால்டிமோர் நகர் என்று நான் கருதுகிறேன். இந்த பால்டிமோர் நகரிலிருந்து நயகரா நீர்வீழ்ச்சியை காண்பதற்காக கூட்டி கொண்டு போகின்ற அந்த நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேர அந்த பயணத்தை நான் நல்லக்கண்ணு ஐயாவோடு நான் அந்த பயணத்திலே அவரோடு சென்றது ஒரு ஒப்பற்ற உன்னதமான உணர்வுபூர்வமான இனிய அனுபவமாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு நாங்கள் மக்கள் பாதை என்கின்ற அளவிலே அது ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு அறக்கட்டளையாக நாங்கள் மக்களுடைய சேவைக்காக நாங்கள் தொடங்கி வைத்த அந்த ஒரு அறக்கட்டளை ஒரு சேவை இயக்கத்தில் நான் எப்பொழுது அழைத்தாலும் அவ்வளவு அன்போடு மறுக்காமல் அந்த தள்ளாத வயதிலும் தளர்ந்த வயதிலும் அவர் வந்து எங்களுடைய அந்த நிகழ்ச்சிகளிலே கூட்டங்களில் கலந்துக்கிட்டு எங்களை ஊக்கப்படுத்தினதை நான் இன்னைக்கு நன்றியோடு நினைவு கூர்றேன். அதனுடைய உச்சமாக ஐயா அவர்கள் 100 வயதை கடந்து நிலையிலும் உடல்நிலையில் சோர்வு ஏற்பட்ட நிலையிலும் கடந்த ஆண்டு என்னுடைய முதல் புத்தகமான என்னுடைய கோஆப்டெக்ஸ் கால அந்த அனுபவத்தை கடைசி தறியில் கண்டாங்கி சேலை அப்படிங்கிற அந்த நூலை நான் எழுதியிருந்தேன், பதிவு செய்திருந்தேன். அந்த நூலுடைய வெளியீட்டு விழா கடந்த ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் நடந்தது. எனவே 100 வயதை கடந்த அந்த பெருமகனார் ஒரு நேர்மையில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு என்னை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய அந்த நிகழ்வுக்கு வந்து அந்த தளர்ந்த வயதிலும் அங்கே அந்த மேடையிலே வந்து அந்த நூலை வெளியிட்டு எனக்கு பெருமை சேர்த்தார். எனவே அவருடைய தொடர்பு உன்னதமானது, அந்த பயணம் உணர்வு பூர்வமானது. எனவே அவர் மறைந்த நாளில் நான் இன்றைக்கு அவரை நினைவு கூர்கிறேன். கனிம வளம் சார்ந்து மணல் கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்லக்கண்ணு ஐயா கடந்த காலத்துல மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அதுல பெரும் வெற்றியையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. நீங்களும் களத்துல இறங்கி நிறைய போராட்டங்களை மேற்கொண்டு அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு வந்து தீர்வு வாங்கி கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்தும் நிறைய விஷயங்களுக்காக களத்துல போராடிட்டு இருக்கீங்க. ஐயா கிட்ட இருந்து இந்த போராட்ட குணம் நீங்க இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? எந்த இடத்துல ஐயா கிட்ட இருந்து நீங்க அந்த இன்ஸ்பைரிங் உங்களுக்கு கிடைச்சது சார்? இப்போ ஐயா ஒரு மாபெரும் ஆளுமை. அவர் அந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து வெஞ்சிரையில் வாடியவர், சுதந்திர போராட்ட தியாகி. எனவே ஒரு சுதந்திர போராட்டத்தில் கொடுமையான ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட வேண்டும், அது எவ்வளவு விளைவுகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது அதற்கு பிறகு எளிய உழைக்கக்கூடிய மக்கள், உழவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை தளத்தில் ஓயாது போராடி பெரிய பங்களிப்பு செய்த பெருமகனார் அவர். அந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. அவர் அதற்காக எதிர்கொண்ட அரச அடக்குமுறைகள் வந்து ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை கைது செய்து அவரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்த கொடுமைகளையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். எனவே அவர் போன்ற அந்த மகத்தான ஆளுமையோடு ஒப்பிடுகின்ற அளவிற்கான பங்களிப்பை நான் செய்தேன் என்று நான் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நான் இயல்பாகவே அரசு பணியிலே நான் 91ஆம் ஆண்டு நான் தொடங்குகிற அந்த காலகட்டத்திலிருந்து இந்த நேர்மை அந்த ஆயுதத்தை நான் எடுத்து செயல்படுகிறேன். அது ஒரு லட்சியமாக ஒரு நேர்மை ஆட்சித்தளத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அன்றைக்கே என்னுடைய முதல் பணியிலேயே நான் என்னுடைய அறையில் எழுதி வச்சிருந்த அந்த வாசகம், உனக்கு அதிகாரம் இருந்தால் ஏழைகளுக்கு பயன்படுத்து என்பது தான். இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் என்று எழுதியிருந்தேன். எனவே நான் கல்லூரி காலத்தில் ஒரு சமூகத்தின்பால் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய, சமூகத்தை பரிவோடு நோக்கக்கூடிய ஒரு இளைஞராக நான் வளர்ந்த அந்த அடிப்படையில் ஒரு 25 வயதிலே நான் ஒரு அரசு உயர் பணியிலே நான் சேரக்கூடியவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அடித்தளமும் நிச்சயமாக நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் போன்றவர்களுடைய அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் ஒரு நிலையிலே 2010க்கு பிறகு அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக என்னை ஊக்கப்படுத்தின, வலுப்படுத்தின என்றுதான்
நான் சொல்ல முடியும். ஓகே. அரசியல் மக்கள் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு ஐயா கிட்ட இருந்து நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள்லாம் எதுனா சார்? ஐயா புத்தகங்கள் நிறைய படிக்கிறாரு, நிறைய பேருக்கு பரிந்துரை செய்யறாரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஐயா ஒரு புத்தகம் படிக்கிறாருன்னா அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அழைத்து பாராட்டும் தெரிவிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அரசியல் பிரச்சனைகளை கடந்து ஐயா கிட்ட இருந்து நீங்க இன்ஸ்பயர் ஆகிற விஷயங்கள் என்ன? இல்லை, எனக்கு இப்போ அவருடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த அவர் வெளிக்காட்டிய அந்த பண்பு நலங்களை பற்றி அவ்வளவாக என்னால் சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட நான் அடிப்படையில் அவர் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவர், அவருடைய மகத்தான தியாகம், எளிமை, நேர்மை, அர்ப்பணிப்பு எல்லாமே இந்த சமூகத்தை, இந்த மக்கள் கூட்டத்தை அவர் அளப்பரிய அளவில் அவர் நேசித்திருக்கிறார் என்பதுதான் இத்தனை பண்பு நலன்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு பண்பு நலம். இன்றைக்கு அரசியல் தளத்தில் பார்த்தால் அப்படிப்பட்ட அபூர்வ தலைவர்கள் வெகு சிலராகத்தான் இருக்க முடியும். நான் பெரிதாக உடனடியாக சொல்ல முடியவில்லை. எனவே அவரிடத்தில் நான் காண்கிற அந்த பண்பு நலன், அவருடைய போராட்ட குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மக்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு, மக்கள் மீது, எளிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்கள் மீது காட்டுகின்ற அந்த பரிவுதான் என்னை அதிகமாக ஈர்த்தது. அதுதான் அவர் இவ்வளவு தியாகம் செய்வதற்கு அடிகோலியது. எனவே நல்லக்கண்ணு ஐயா அவர்களிடம் நான் இந்த எளிய மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பரிவைத்தான் உயர்ந்த பண்பாக நான் பார்க்குறேன். ஒன்று, என்னிடத்திலேயுமே என்னுடைய தொடர்புகள் ஒரு 12-13 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவருடைய அந்த புன்முறுவல், அந்த சிரிப்பில் அவர் வெளிப்படுத்துகின்ற அசாத்திய அன்பு என்னை உண்மையிலேயே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும், உணர்வு பூர்வமாக ஆக்கும். நான் 2012 அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அவர் அங்கே கற்றறிந்த தமிழர்களிடத்தில் உரையாடிய போது அவர் ஆழமான வாசிப்புக்கு உரியவராக நான் அறிகிறேன். அது மட்டுமல்ல, பல சமூக, அரசியல், பொருளாதார தளங்களில் அவர் தரவுகளை சேர்க்கிறார், அதை பதிய வைத்துக் கொள்ளுகிறார், அது சரியான நேரத்தில் வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் அங்கே புரிந்து கொண்டேன். எனவே அவர் இந்த சமூகத்தினுடைய நேசிப்பினுடைய அடையாளமாக இவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறார், இவ்வளவு நேர்மையை, அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவரிடத்தில் எனக்கு பிடித்த இந்த பண்பு, இந்த சமூகத்தை இவ்வளவு ஆழமாக நேசிக்க முடியுமா, அவ்வளவு நேசத்துக்குரிய இந்த சமூகத்தில் அவர் காட்டிய அந்த நேசம் என்னை ஈர்ப்புக்குள்ளாக்கியது. அந்த நேசத்தினுடைய ஒரு பகுதியாக மக்களுக்காக, சமூகத்திற்காக படிப்பது, அதை பதிவு செய்து கொள்வது, அதை தேவைப்படுகின்ற நேரத்தில் மிக அழகாக வெளிக்காட்டக்கூடிய அந்த அம்சம் என்னை ஈர்த்ததாகத்தான் நான் கருதுகிறேன். உங்களுடைய கடினமான காலங்களில் உங்களுக்கு நிறைய மிரட்டல் அழைப்புகள் வந்ததா நீங்கள் அடிக்கடி பதிவு செஞ்சுருக்கீங்க சார். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் ஐயாவுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது? இல்லை, அதாவது ஒவ்வொரு நேரத்திலும் அவர் என்னை அழைத்ததாக நான் சொல்ல இயலாது. ஒவ்வொரு நேரத்திலும் என்னை அழைத்த ஒரு மிரட்டல் கடிதம் வருகிற பொழுதோ 3-4 முறை மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளை நான் சுடுகாட்டிலே படுக்க நேர்ந்திருக்கிறது. அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாறுதலை நான் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். மதுரை மாவட்ட கலெக்டரிலிருந்து, அந்த பணியிலிருந்து கோஆப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குநராக நான் நியமனம் செய்திருக்கிறேன். அதற்கு பிறகு ஒன்றுமில்லாத அந்த அறிவியல் நகரத்திலே அதனுடைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு வடிவங்களில் நான் பாதிப்பை சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு நிலையிலும் ஐயா என்னிடத்தில் பேசியதாக நான் சொல்ல இயலாது. ஆனால் அவருடைய அந்த குறிப்பாக அந்த காலகட்டத்தில், அந்த 12ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவருடைய அந்த ஊக்கமளித்த வார்த்தைகள் எனக்கு நிச்சயமாக வலு சேர்த்தன என்பது உண்மை. நல்லக்கண்ணு ஐயா மாதிரியான ஒரு எளிமையான, நேர்மையான அரசியல்வாதி இனி தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமா சார்? நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி யாராவது ஒரு எளிமையும் நேர்மையினுடைய உச்சத்தை தொட்ட, தியாகத்தினுடைய திருவுருவமாக, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த சமூகத்தை நேசித்த மாபெரும் மகத்தான உண்மை தலைவராக ஒரு தலைவரை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறேன்.
எனக்கு கண்ணுக்கு எட்டுகிற தூரத்தில் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எளிய தலைவனை கண்டுபிடிக்க முடியுமா என்கிற ஐயத்தோடு பார்க்கிறேன். முடியவில்லை. உண்மையில் ஒரு மாபெரும் இழப்பு. இந்த தலைவர் தன்னுடைய தள்ளாத வயதில் இருந்தாலும் கூட, 100 வயது தாண்டிய நிலையில் இருந்தாலும் கூட, அவருடைய இருப்பு இயக்கத்தை குறைத்து கொண்டாலும் கூட அந்த இருப்பே ஈர்ப்பாக, இளைஞர்களுக்கு ஈர்ப்பாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட தலைவனா? இந்த காலத்தில் எல்லோரும் வியாபாரிகள், எதை விற்க முடியும் என்று பார்க்கிறார்கள். அரசியல் இன்றைக்கு வெற்று வியாபார களமாக போயிருக்கிறது. இந்த மண், நம்முடைய தாயகம், பெரும் வியாபாரிகளினுடைய வேட்டைக்காடாக இயற்கை வளங்களை சூறையாடக்கூடிய மிகப்பெரிய அவலம் நடந்திருக்கிறது. தாய்மண், தாயகம், தாய்நாடு சூறையாடப்படுகிறது. அதற்கு துணை போகக்கூடிய அரசியலாளர்களை, அதிகாரம் பெற்றவர்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் விதிவிலக்காக இந்த அரசியல் வானில் ஒரு அபூர்வ நட்சத்திரமாக திகழ்ந்தவர்தான் நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா. எனவே அவரை போல் இனி ஒரு தலைவரை காண இயலாது என்பதுதான் உண்மை. இன்றைய இளைஞர்கள் நல்லக்கண்ணு ஐயா கிட்ட இருந்து எந்த குணத்தையும் பண்பையும் ஃபாலோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படையில் இந்த சமூகத்தை நேசிக்க வேண்டும். அடிப்படையில் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார். அடிப்படையில் மனிதன் ஒரு சமூக விலங்கு. அவன் தனி மனிதனாக தன்னலத்தை மட்டுமே பேணுபவனாக இருந்தால் அதனால் பயனொன்றும் இல்லை. அவன் சமூகத்திற்கு பயனற்றவனாகிறான். அடிப்படையில் இந்த சமூகத்தை, இந்த மண்ணை, மக்களை, மரபை நேசிக்கக்கூடிய அந்த பண்பு, அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற தூய இந்த மக்களை நேசிக்கக்கூடிய அந்த பரிவுதான் இந்த தலைவரை மகத்தான தியாக சீலராக, எளிமையினுடைய உச்சத்தை தொட்டவராக, நேர்மையினுடைய எவரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவரை கொண்டு சேர்த்திருக்கிறது. எனவே இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்லுவது, உங்களை தாண்டி, உங்களுடைய தன்னலத்தை தாண்டி இந்த தாய் மண்ணினுடைய நலத்தை, மக்களினுடைய நலத்தையும் பாருங்கள். இந்த சமூகத்தை நேசியுங்கள். இந்த பெருமகனார் இந்த சமூகத்தை அளவற்று நேசித்த காரணத்தினால் தான் தன்னை மறந்து, தன் குடும்பத்தினுடைய நலன்களையெல்லாம் மறந்து, தன் தாய்நாட்டு, தன் சமூகத்தினுடைய மக்களை நேசிக்கக்கூடிய இந்த உயர்ந்த பண்பை இவர் வெளிக்காட்டி இருக்கிறார் நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். எனவே இளைஞர்கள் இன்று கற்றுக்கொள்வது, இந்த சமூகத்தை அளப்பரிய அளவிற்கு தூய அளவில் நேசிக்கக்கூடிய உயர்ந்த பண்பைத்தான். அந்த நேசிக்கக்கூடிய பண்பு இருந்தால் நாம் நேர்மையினுடைய உச்சம் தொடைவோம், அர்ப்பணிப்பினுடைய ஆழத்திற்கு செல்லுவோம், தியாகத்தினுடைய திருவுருவமாக ஒவ்வொருவரும் விளங்குவோம். நிச்சயமாக இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைக்கு மறைந்து போயிருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு ஐயா நிச்சயமாக ஒரு வழிகாட்டக்கூடியவர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு அவர் கால வெளியில் கரைந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம். ஆனால் உழைக்கக்கூடிய எளிய மக்களினுடைய, தமிழர்களுடைய நெஞ்சக்கூட்டில் என்றென்றும் அவர் நிறைந்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சார், தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடனான உங்களுடைய நினைவுகள் பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி தம்பி.